ठीक है சார். மீடியா எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. சின்ன நியூஸ் கிடைச்சாலும் போதும், நம்ம டிபார்ட்மெண்ட் மானோ கவர் ஸ்டோரியா தொங்கும். அவனை பெரிய ஆளாக்கிடுவான். சோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பட் ரொம்ப சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணணும். நோ ப்ராப்ளம் சார். பர்டிகுலரா 2-3 ஏரியா தான் ஈஸியா பிடிச்சிடலாம். எவனாவது லோக்கல் ரவுடியா தான் இருப்பான். எவனா இருந்தாலும் பிடிங்க. யார் கேங் லீடர் முதல்ல தெரியணும். சம்ஜே? எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். एक मिनट. மாட்னா எஃப்ஐஆர் எல்லாம் போட வேண்டாம், ஃபயர் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஃபியூச்சர்ல நமக்கு தான் தலைவலி. சமஜ்கேனா? எஸ் சார். டேய் ஜனா, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கு. டேய், உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. இது என்னல்லம்மா, வேற யாரையோ. அம்மா நீ போய் வண்டியில உட்காரு, நான் பே பண்ணிட்டு வந்தேன். இந்த குதிரைக்கு முன்னால சிப்பாய் தனியா வந்தா ஒரே அடி. சிப்பாய் காலி. இப்போ நீ ஆடு. என்ன பாக்குற? உனக்கு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா? என் வழியில குறுக்க வந்தா அடிப்பேன். எங்க கை கட்டு. எதுக்கு? காட்டேன்னு சொல்றேன். சத்தியமான் கையால பார்த்தேன். அப்படி அடிக்கிறியே, இந்த கைக்கு வலிக்கல? பாத்தியா? பார்த்தேன். அடி அடின்னு அவங்கள அடிச்சியே, ஏன் தப்பு செஞ்சாங்களா? எங்க மாஸ்டரும் இப்படித்தான், தப்பு செஞ்சா அடிப்பாங்க. நாளைக்கே யாரையாச்சும் அடிப்பியா? தெரியல. அடிக்கணும். தப்பு செஞ்சா உடனே அடிக்கணும். சரிங்க. அந்த கை தான் எனக்கு வேணும். இன்ஃபார்மர்ஸ் எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. தமிழ் ஏரியால இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் போலீஸ் மஃப்டில இருக்கணும். அவங்க மூவ்மெண்ட்ஸ் நமக்கு தெரியணும். ஈஸியா பிடிச்சிடலாம் சார், நோ ப்ராப்ளம். ஒரு ஆளை பிடிச்சா ஹோல் கேங்கே மடக்கிடலாம். என்ன எப்ப வேணா கூப்பிடலாம். செல் ஆன்ல தான் இருக்கும். பே அலர்ட். எஸ் சார். செக். வசமா மாட்டிக்கிட்ட. எங்கேயும் தப்ப முடியாது.
இப்படி ஆடினா போற போக்குல நீ மாட்டிப்ப. ஆட்டம் க்ளோஸ் ஆயிடும். மா இது சின்ன பசங்களோட ஆடுற ஆட்டம். உன்னோட ஆடுறதா இருந்தா என் ஆட்டம் வேறையா இருந்திருக்கும். ஆடி பாப்போம் ஒன் டே. ஆடணும் ஒன் டே. நீங்க நியூ கிளைண்ட், அதனால தான் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். No, 200 crores na, too much. 150 crores இன்னைக்கே முடிச்சுக்கலாம். He has to decide. Wait a minute. அண்ணா 150 crores நிக்கிறான். நார்வேல டெலிவரி பண்ண இந்தியன் பார்டர் தாண்டறதை எவ்வளவு கஷ்டம் தெரியாதா உங்களுக்கு? 200 crores 200 கோடி இல்ல அம்சு இங்கே நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. காஷ்மீர், அசாம், ஆந்திரா டிஃபென்ஸ் கிடைக்காம எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. அம்சு பேச்சுதோ சாலைக்கும். கமிஷனர் கிருஷ்ணமேனன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்ல. ஓகே. போன்ல பேச முடியாது, அதுதான். கஸ்டம்ஸ்க்கு புது டைரக்டர் வந்திருக்காரு. ஹார்பர்ல ரேட் பண்ண போறாங்க எல்லா கோடன்லயும். இப்போதான் மெசேஜ் கிடைச்சது. கோடோனை வெக்கேட் பண்ணிக்கலாம், டைம் இருக்கு. எல்லாத்தையும் சந்தேகம் வராதபடி வேற இடத்துல மாத்த சொல்லிடுங்க. 2 நாளுக்கு மட்டும். எல்லா ரூமையும் பூட்டியாச்சு. ஸ்டாஃபுங்க எல்லாம் புறப்பட்டாங்க. சரி. குட் ஈவினிங் மேம். எஸ், என்ன வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ, லைப்ரரிக்குள்ள ஸ்மோக் பண்ண கூடாது. ஐம் சாரி. மேம், மை நேம் இஸ் பண்டாரி. பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க, சும்மா பேருக்கு. ரொம்ப நல்ல பேராமே உங்க ஸ்கூலுக்கு. விசாரிச்சேன், சிட்டில நம்பர் 1 ஸ்கூலாமே. இல்லடா? ஆமாண்ணே, மேடமால தான் எல்லாம். ரொம்ப சின்சியர். பின்ன ஜட்ஜோட வைஃப், நம்ம டெப்டி கமிஷனரோட அம்மா. சின்சியரா இல்லாம? மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? பாரு, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துட்டாங்க. பெருசா ஒண்ணும் இல்ல மேம். நாளையில இருந்து தசரா லீவ் தானே, உங்க ஸ்கூல் வாடகைக்கு வேணும். என்னது? ஸ்கூல் வாடகைக்கு வேணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? 4 நாளைக்கு தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, கொஞ்சம் ஜெலட்டின் ஸ்டிக்ஸ், கொஞ்சம் RDX, கொஞ்சம் ராக்கெட் லான்ச்சர், அது இதுன்னு நம்ம பசங்களை சேஃபா அட்மிஷன் பண்ணணும். திருப்பி எடுத்துலாம். இங்க வச்சாதான் சந்தேகம் வராம இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லாமையே வைக்கலான்னு இவன் சொன்னா. அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. பாத்துக்கடா இதுக்கே பயப்படுறாங்க. நீ என்ன சொன்ன? ஸ்கூல் டயத்துக்கு போலாம், 4 குழந்தைகளை தூக்கி வீசினா மேடம் ஒத்துக்குவாங்க. அது இதுன்னு என்னென்னமோ சொல்றான் மேடம். இவங்க முகத்தை பாடுறா. நாம கேட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நான் சொன்னேன் மேடம், ஸ்கூல்ல வேண்டாம், ஏதாவது கோயில சர்ச்சிலே வைக்கலான்னு. ஆனா இவன் தான் அங்கதான் எப்பவுமே வைக்கிறானுங்களே. நமக்கு ஸ்கூல் தான் கரெக்ட். மேடம் ஏதாவது பிரச்சனை பண்ணா உங்க புருஷனை போட்டு தள்ளிடுறான்னு தப்பா சொல்றாங்க. பொட்டு இல்லாம உங்க முகத்தை பார்க்க முடியுமாடா? அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. பையன் டிசில, அதான் மேடம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஒத்துப்பாங்க. நீங்க சாவியை கொடுத்தீங்கன்னா பொருளை வச்சுட்டு 4 நாள் எடுத்துட்டு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா வைப்போம், எடுக்க மாட்டோம். ஐயோ, 3000 குழந்தைங்களா செதறி செத்தா? எப்பா, நினைக்கவே முடியல. யாரையும் ஒண்ணு செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். நான் சாவியை கொடுத்துறேன். தேங்க்யூ மேம். உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம்.
ஈஸியா கிடைச்சிடுச்சு. தேங்க்யூ. ஹாப்பி தசரா. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா. அவனுக்கு சொன்னதை செஞ்சிருவானுங்கம்மா. நம்ம போலீஸ்க்கு போனா வேற மாதிரி ஆயிடுமா. ஐயோ என்னப்பா இது குழந்தைங்க விஷயமா இருக்கு. நான் என்ன செய்வேன் இப்போ? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அம்மா அதுக்கு ஒரே வழிதாம்மா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருமா, இங்க பக்கத்துல தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாருமா. அவருக்கு இவனுங்கெல்லாம் தூசிமா. உங்க சுமைய அவர் தோள் மேல இறக்கிட்டு நீங்க நிம்மதியா போய் தூங்குங்கம்மா. பயப்படாதீங்கம்மா. வாங்கம்மா. வாங்க பாலு, என்ன விஷயம்? அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், முக்கியமான விஷயம். வாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரியணும். வாங்கம்மா. இல்ல வேண்டாம், நீங்களே போய் சொல்லுங்க. சரிம்மா. சொல்லுங்க. தம்பி, இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு லோட கொண்டாந்து ஸ்கூல்ல இறக்கிடுவானுங்க. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு. ஒண்ணும் பண்ண வேண்டாம், போய் நிம்மதியா தூங்குங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, என்னை தாண்டி ஒரு துரும்பு கூட ஸ்கூலுக்குள்ள வராது. நான் பாத்துக்கிறேன். சரிங்க. யாரு? அவங்க எங்க ஸ்கூல் டீச்சரு. அவங்க தான் இன்சார்ஜ். குழந்தைங்களை காட்டி மிரட்டினதுனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இங்க வரது கூட பயம். பயமா? என்ன பயம்? இங்க வரவங்க பயத்தோட வந்தாலும் போறப்ப அபயத்தோட போவாங்க. அம்மா, ஸ்கூல்ல வேற யாருக்கும் தெரியாதுல்ல? தெரிய வேண்டாம். ஹெட்மிஸ்டர் ரொம்ப வேண்டியவங்க, தெரிஞ்சா பயந்துடுவாங்க. இல்ல தம்பி, யாருக்கு தெரியாது. தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க வந்தோம். குட், நீங்க கிளம்பலாம். மா மா, ஏமா ஷர்ட்ல பட்டன் போயிருக்கு, பாக்கலையா? என்னாச்சு? காதுலயே போட்டுக்கல? தூக்க கலக்கமா? சாரி சாரி. சாரியா? என்ன புதுசா இருக்கு? இல்லப்பா, கை தவறி. இல்ல பாவா, மரியாதை வேற கூடி இருக்கு. அட சட்டல படவே இல்லையம்மா. சக்கரையே காணோம். அப்பாவுக்கு போட்டதா? நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். ஒரு நாள் சக்கரை நம்ம சாப்பிட்டா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். பரவாயில்லம்மா. லேட் ஆச்சுமா, கிளம்புறேன்.
போயிட்டு வாப்பா. என்ன புதுசா இருக்கு? ஏய் நம்ம புள்ளதாண்டி, என்ன கொலைகாரனை பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல சும்மா. இல்ல, சம்திங் ராங். நீ காலையில டீ கொடுக்கும் போதே கவனிச்சேன். உன் ஃபேஸே சரியில்லை. உடம்புக்கு ஏதாவது? இல்லையே, ஒண்ணும் நல்லா தான். கையெல்லாம் நடுங்குது.